அடுத்த பாடல் 1091. தாம குளவி தயக்கண்ணி உண்ணின்ற. இது முதலடியில சொல்றார். தாமக்குளவி என்றால் என்ன? தாமம் அப்படின்னா பூமாலை என்று பொருள். அதாவது அழகாக பூர்த்திருக்கக்கூடிய ஒரு மாலை. அது வாசனை அதிகப்படியாக வருகின்றது. அதில் இருக்கக்கூடிய வாசனை சிறிதளவும் குறைவதும் இல்லை. அந்த பூ எப்பொழுதும் வாடுவதும் இல்லை. இப்படி ஒரு பூமாலை இருக்குன்னு வச்சுக்குவோம். அதான் தாமம் என்று பொருள். நேரடியாகவே பூமாலை என்று கூட சில பாடல்கள் எல்லாம் கொடுத்துருக்காரு திருமந்திரத்துக்கு. ஆனா தமிழுக்கு என்று நான் பலமுறை சொல்லியிருக்கேன், பல சிறப்புகள் இருக்கு இங்க. ஒரு வார்த்தைகளுக்கும் ஒவ்வொரு மாதிரியான பொருள் இருக்கு. அப்ப இந்த இடத்துல தாமம் என்று சொல்லப்படுவதற்கு நேரடியாக பொருள் பூமாலை தான். அது ஏன் அந்த வார்த்தை கொடுத்துருக்காங்கன்னா அதற்கு பொருள் இதுதான். ஸோ வாடாத பூ, வாசனை குறையாத பூ, எப்பொழுதும் அது தன்னுடைய பணியை செய்து கொண்டே இருக்கக்கூடிய ஒரு மாலை, அதான் தாமம். குழலி அப்படின்னா அழகிய கூந்துளையுடையவள் அப்படின்னு பொருள். ஸோ தாம குழவின்னா ஒரு நல்ல வாசனை மிக்க, வாசனை குறையாத, வாடாத ஒரு பெரிய மாலை, பூ மாலை இருக்கு. அதை கூந்தலில் அணிந்திருக்கக்கூடியவள் அப்படின்னு பொருள். அவ தயை கண்ணி உண்ணின்ற அப்படின்றார். தயை அப்படின்னா கருணை என்று பொருள். கண்ணி அப்படின்னு சொல்லப்படுறது கண், கருணை. இந்த இடத்துல கண்களால் கருணையை கொடுத்தல். கருணை மலை பொழியும் கண்களை உடையவள் அப்படின்லாம் படிப்போம் இல்லைங்களா நிறைய. அந்த மாதிரி கண்களே கருணையை கொடுக்கறாளாம். அதான் தயை கனி. தயன்னா கருணை, கருணையை கொடுக்கக்கூடிய அந்த கண் அப்படின்னு பொருள். உண்ணின்ற அப்படிங்கிறாரு. உண்ணுதல் அப்படின்னா இந்த இடத்துல நுகருதல், பொருந்துதல் அப்படின்னு பொருள். ஸோ இந்த முதலடியே எப்படி புரிஞ்சுக்கலாம்னா, இப்போ போன பாடல நியமம் செய்யாதனே அப்படின்னு சொல்லி முடிச்சிருந்தாரு. நன்மையெல்லாம் கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லியிருந்தார் இல்லையா? என்ன நன்மையை கொடுக்குறாரு அப்படின்னா, இந்த குருவாகிய இறைவன் சொல்லி கொடுக்குறாரு இல்லையா? ஒரு சாதக முறையை சொல்லி கொடுக்குறாரு. அதாவது இப்படி இதெல்லாம் நடக்கும், உனக்கு நல்லதெல்லாம் நடக்கும் போ அப்படின்னு சொல்லிட்டார் இல்லையா? அப்படி சொல்லும்போது என்ன நடக்குதான், அவர் சொல்ற மாதிரி சாதகம் செய்யும்போது இந்த இறைவி உள்ள இருந்து வராலாம். அவ எப்படி இருக்கிறா அப்படின்னா, ரொம்ப அழகான ஒரு மலர்களை சூடியிருக்கா. அந்த மலர் வாடுறதே கிடையாது எப்பயுமே. அதை கூந்தெல்லாம் மாலையா கோர்த்திருக்கா. அவருடைய கண்கள் ரொம்ப கருணை பொழியக்கூடிய ஒரு கண்ணாக இருக்கின்றது. இப்படிப்பட்ட அந்த தேவி பொருந்தி இருக்கின்றாளாம் இந்த இடத்துல. ஸோ இது முதலடியில சொல்றாரு. பொருந்தி இருந்து என்ன செய்யறா அந்த தேவி அப்படின்னா, வேம திருளர வீசும் இளங்குடி அப்படிங்கிறது. இது கொஞ்சம் பிரிச்சு படிக்கணும். உண்ணின்ற அப்படின்னு சொல்லிட்டாரு இல்லையா? இங்க வேமம் அப்படின்னு இருக்கு. அது கொஞ்சம் ஏமம் அப்படின்னு சொல்லிட்டு படிக்கலாம். ஏம திருளர அப்படின்னு சொல்றாரு. இந்த ஏமம் அப்படின்னா மயக்கம் என்று பொருள். நேரடியாக பொருள் பார்க்கும்போது மயக்கம் அப்படின்னு பொருள். இருள் என்றால் மாயை என்று பொருள். ஸோ இறைவி என்ன பண்றாளாம், இந்த சாதகருக்குள்ள பொருந்தி இருந்து இந்த மயக்கத்தையும் மாயையும் என்ன பண்றாராம், அறை அப்படிங்கிறாரு. அறைன்னா அது எல்லாத்தையுமே என்ன பண்றாங்களாம், இந்த இடத்துல அழிச்சிடுறாங்களாம். எப்படி அழிக்கிறாங்க? தயை கண்ணின்னு சொன்னாங்க இல்லையா? அவங்க பார்க்குற அந்த கண்களாலேயே தான் வீசும் இளங்கொடி அப்படிங்கிறது. வீசும்னா என்ன? அவங்க கண்கள் இருக்க கருணையை வீசுறாங்களாம். அப்படியே வீசி என்ன பண்றாங்களாம், இந்த மயக்கத்தை போக்குறாங்க, மாயையே போக்குறாங்க. போக்குகின்ற இளம் கொடி. இளம் கொடினா என்னன்னா, இளமையாக இருக்க கொடி. நேரடியாக பார்க்கும்போது இளமையாக இருக்க கொடி. அந்த கொடி என்ன பண்ணுதுன்னா, ஆரம்ப நிலையில இருக்க என்னென்னலாம் தேவையோ அது எல்லாத்தையுமே அந்த தேவி செஞ்சு கொடுக்குறாளாம். இது எப்படி புரிஞ்சுக்கலாம்னா, இப்போ ஒரு பையன் 1ஆம் கிளாஸ் படிக்கிறான்னு வச்சுக்குவோம். அந்த பையனுக்கு 1 2 சொல்லித்தராங்க, ஆனாவனா சொல்லித்தராங்கன்னு வச்சுக்குவோம். சொல்லி கொடுக்குறவங்க பெரிய டாக்டர். அவங்களால மருத்துவத்தையே சொல்லி கொடுக்கக்கூடிய நிலையில இருக்கிறாங்க அவங்க. இன்னொரு மருத்துவ மாணவர் அவருக்கு முழுசாவே சொல்லிக்கக்கூடிய அளவுக்கு ஆற்றல் கொண்டவர்கள். ஆனா அவங்க என்ன பண்றாங்க, ஆரம்ப நிலையில ஒரு மாணவனுக்கு எது சின்ன ஒரு 2 ஒரு 5 3 வயது 4 வயது மாணவனுக்கு 1 2 சொல்லி கொடுக்குறாங்க. ஸோ அதுபோல இந்த தேவி என்ன பண்றாளாம், ரொம்ப உச்சபட்ச ஆற்றலோடு தான் இருக்கா. ஆனா என்ன பண்றாளாம், ஆரம்ப நிலையில ஈசும் இளங்குடி மெதுவா அவனுக்கு என்ன தேவையோ, சாதகர்களுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் செஞ்சு கொடுக்குற ஒரு சக்தியாக அங்கு அவள் நிற்கின்றாள். இது 2வது அடியில சொல்றார். ஸோ என்ன மாதிரியான நன்மையை செஞ்சு கொடுக்குறான், அதாவது தேவையான அந்த சாதகர் ஆரம்ப நிலையில தேவையான சக்தின்னு சொல்றார் இல்லையா? என்ன மாதிரி செய்யறான் அப்படின்னா, ஓம பெருஞ்சுடர் அருள் எழு நுண்புகை அப்படின்னு சொல்றார். ஓம பெருஞ்சுடர் அப்படிங்கிறார். ஓமம்னா என்ன? நம்ம யாகம் செய்வோம்.
யாகம் செய்யும்போது நெருப்பு கடை ரொம்ப எரியும். எவ்வளோ தூரம் நெருப்பு நம்ம விறகெல்லாம் போடுறோமோ, இந்த இடத்துல சமைத்து கட்டை போடுறோமோ, நெய் போடுறோமோ, அதுக்கேற்ற மாதிரி ரொம்ப பதன்னு எரியும். அதான் ஹோமம். அந்த ஹோமத்துக்கு பெருஞ்சுடர் உள்ளெழு அப்படிங்கிறது. இப்போ இந்த சாதகம் ஒன்று செய்கிறார் இல்லையா, சாதகம் செய்யும்போது நம்ம ஆரம்பத்திலே பார்த்துருக்கோம். அதிகபட்ச சாதகங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மூச்சுக்காற்றோடு சேர்த்து செய்கின்ற சாதகங்களாக தான் இருக்கும். வைரவி தெய்வத்தில் நம்ம இதுக்கு முன்னாடி நிறைய பாடலில் அதுக்கான விளக்கம் பார்த்துருக்கோம். மந்திரம் வந்து மூச்சுக்காற்றோடு சேர்த்து வரும். அப்போ அந்த மூச்சுக்காற்று தான் என்ன பண்ணுது, ஒரு யாகத்திற்கு தேவையான நெருப்பை உந்து பண்ணுகின்ற சக்தியாக இன்னும் வேகமாக எரி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பொருளாக இருக்குது. அப்போ வேகமாக எரியும் போது என்ன ஆகுதுன்னா, உள்ளேருந்து ஒரு பெரிய சுடர் வந்து கிளம்புதான். இந்த சுடர் என்று சொல்லப்படுவது எதுன்னா நம்மளுடைய மூலாதார சக்கரம் தான். ஸோ மூலாதாரத்தில் போய் என்ன பண்ணுது, ஏற்கனவே அங்கே கங்கு இருக்கு, அங்கேருந்து இந்த மூச்சு காற்று உள்ளே போய் இன்னும் புஷ் பண்ணுதான், தள்ளி விடுது, இன்னும் நல்லா வேகமாயிரி அப்போ பெரிய சுடர் ஒன்று கிளம்புதான் அந்த இடத்துல. எங்கே, மூலாதாரத்துல இருந்து பெரிய சுடர் கிளம்புது இல்லையா, அங்கேருந்து ஒரு எழு நுண்புகை, அதாவது சுடர் உள் எழு நுண்புகை அப்படிங்கிறது மூலாதாரத்துக்குள்ள இருந்து கிளம்புதுன்னு சொல்லலாம். மூலாதாரத்திற்குள்ளிருந்து தான் அந்த குண்டலினி சக்தி என்று சொல்லக்கூடிய நுண்புகை கிளம்புது. பல பாடல்களை சொல்லியிருக்காரு. நேரடியாகவே அங்க இருக்கக்கூடிய ஆற்றல் கிளம்புது, தணல் கிளம்புது, அனல் கிளம்புது, அக்னி கிளம்புது, இப்படி பல நேரங்களில் சொல்லியிருப்பார். ஆனா இந்த இடத்துல அவர் என்ன சொல்றாருன்னா நுண்புகை அப்படின்னு சொல்றாரு. ஏன் அப்படி சொல்றாரு அப்படின்னா, இப்ப சாதகர் செஞ்சுக்கிட்டே இருக்காரு, வேற எந்த சாதகம் நம்ம இந்த இடத்துல செஞ்சாலும் சரி, இந்த ஒரு சக்கரத்துல வந்து குண்டலினி சக்தியை எழுதிருச்சு அப்படின்னாலே மனம் பல நேரங்கள்ல சலனப்படும், அகங்காரம் ரொம்ப அதிகரிக்கும், உடல் ரீதியான சில பாதிப்புகள் எல்லாமே வரும். ஆனா இந்த சாதகருக்கு என்ன நடக்குதான், அது எல்லாமே நடக்குது உள்ள. அவர் செய்யற சாதகத்தின் வழியாக உள்ளிருந்து மூலாதாரத்திலிருந்து குண்டலினி சக்தி எழ ஆரம்பிக்குது. நுண்புகையா எழுறதுனால அவருடைய உடலுக்கோ மனதிற்கோ எந்த விதமான பாதிப்பும் அங்கு ஏற்படாது. அதான் இந்த இடத்துல சொல்றாரு, உள்ள நுண்புகை கிளம்புது அப்படின்னு சொல்றாரு. ஸோ அது நுண்புகை கிளம்புது இல்லையா, குண்டலினி சக்தி தான் அது நுண்புகையா கிளம்புது. அது என்ன செய்யுது அது அப்படின்னா, மேவித்து அப்படின்னு சொல்றாரு. எங்க மேவித்து, எங்கெங்க மேவுது, மேவுனா ஒன்றோடு ஒன்று கலத்தல் என்று பொருள். எங்க ஒன்னோட ஒன்று கிளம்புது, ஒவ்வொரு சக்கரமாக அது கலந்து கலந்து மேலே சென்று கொண்டே இருக்கிறது. எங்கேருந்து கிளம்புது, மூலாதாரத்தில் ஆரம்பிச்சு ஒரு ஒரு சக்கரமாக கலந்து கடைசியில் சகசிரதளம் போகுது. சகசிரதளம் வரைக்கும் என்னச்சான், மேவித்து நிற்குதான். மேவித்து என்றால் இப்படி ஒன்னோட ஒன்று, ஒன்றுக்கு மேலே ஒன்று, ஒன்றுக்கு மேலே ஒன்னோட இணைந்து பிணைந்து இருத்தார், அதான் மேவித்து. அப்போ சகசிரதளம் வரைக்கும் அது மேவித்தோடனே என்ன ஆயிடுது, அந்த இடத்துல அமிர்தமானது அங்கு ஊற்றெடுக்க ஆரம்பிக்கின்றது. அதான் சொல்றாரு, அமுதோடு மீண்டது காணே அப்படின்னு சொல்றாரு. அப்ப அமுதோடு மீண்டது அப்படிங்கிறது, அப்ப அமுதம் அந்த இடத்துல கிடைச்சிருச்சு. அமிர்தம் கிடைச்சவனே ஒரு மீண்டுச்சான் அந்த இடத்துல. மீண்டதை நீ பாரு அப்படிங்கிறாரு. என்னது மீண்டுச்சு அப்படின்னா, நமக்குள்ள வந்து அமிர்தம் நமக்குள்ளதான் இருக்கு, அமிர்தம் கிடைச்சிருச்சு. ஒரு பொருள் சிறைப்பட்டு இருந்தால் தானே அதை மீட்க முடியும். அப்ப எந்த பொருள் இங்கே சிறைப்பட்டு இருக்கின்றது என்றால், இருள் மாயை என்ற ஒன்றிற்குள்ளாக நமது ஆன்மாவானது சிறைப்பட்டு நிற்கின்றது. அப்போ மீண்டதுக்கு அமுதோடு மீண்டது காணே அப்படின்னா, இந்த இடத்துல அமிர்தமானது அங்க சகசரதளத்துல வர ஆரம்பித்த பின்பாக என்ன ஆயிடுதான், இந்த மாயையும் மும்மலங்களும் அகன்று தூய்மையாக இருக்கக்கூடிய அவரது ஆன்மாவை இங்கு காணலாம். இது நாலாவதடியில சொல்றாரு. இதைத்தான் ஆத்ம விசாரம் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஆத்ம விசாரம்னா என்ன, நம்முடைய யாரு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது. நம்மளால தெரிஞ்சிக்க முடியல இன்னைக்கு, ஏன், இருள் மாயில தெரிஞ்சிக்க முடியல. ஆனா இந்த சாதகத்தை செய்யும் போது உள்ளிருந்து தேவி வந்து என்ன பண்றாளாம், இந்த இருள் மாய எல்லாத்தையும் அகற்றி ஆன்மாவை சுத்தப்படுத்தி வைக்கிறாளாம். அதை பார்ப்பார் யாரு, சாதகர் பார்ப்பார். இப்ப நம்ம செஞ்சா நம்ம கூட நம்மளுடைய ஆன்மாவை பார்க்கலாம். எப்படிப்பட்ட ஆன்மா, தூய்மையான ஆன்மா, மாசு மலம் இல்லாத, வினைகள் இல்லாத. இது நாலாவதடியில சொல்றார். ஸோ நாலடிக்கும் சேர்த்து பொருள் பார்த்தோம் என்றால், இறைவனே இங்கே வந்து குருவா வந்து ஒரு சில வழிமுறைகள்லாம் சொல்லி கொடுக்குறாரு. நம்ம போன வகுப்பு பாடலேருந்து ஆரம்பித்தோம், வேறலேருந்து ஆரம்பிச்சோம் இல்லையா, பண்டைய எழுத்து கொண்ட மந்திரத்தை எப்படி ஜெபிக்கிறதுன்னு சொல்லி கொடுத்தாரு. ஜெபிக்கும் போது என்ன நடக்குதுன்னு போன பாடலில் சொன்னார். இப்படி ஜெயிக்கும் போது அங்கேருந்து ஒரு தேவி வந்து வெளிப்பட ஆரம்பிக்கிறா. நறுமணமிக்க ஒரு பூமாலை, வாடாத மாலை கொண்ட ஒரு பெரிய மாலையை தன்னுடைய கூந்தலில் அணிந்திருக்கின்றாள். அவருடைய பார்வை இங்கு கருணை பொழியக்கூடிய ஒரு பார்வையாக இருக்கின்றது. அவன் என்ன பண்றா, இந்த சாதகரோடு பொருந்தி நிற்கின்றாள். பொருந்தி இருந்து என்ன செய்யறா, இவரது மாயையும் பயக்கத்தையும் விளக்கி
அவருக்கு எந்த அளவிற்கு ஆற்றல் தேவைப்படுகின்றதோ அந்த அளவிற்கு சக்தியாக அவருடைய பொருந்தி நிற்கின்றார். பொருந்தி இருந்து என்ன செய்கின்றாள்? அவருக்குள்ள இருக்கக்கூடிய குண்டலினி சக்தியை சிறிது சிறிதாக மேலில வைக்கின்றாள். மேலில வைத்து சகசரதலம் வரைக்கும் சென்று அங்கே இருக்கக்கூடிய அமிர்தத்தை ஊற்றெடுக்க வைக்கின்றாள். அமிர்தம் ஊற்றெடுத்த பின்னாக அவருடைய ஆணவம் மாயெல்லாம் விளக்கிட்டாங்க இல்லையா? அதனால என்ன ஆயிடுது? அவரது ஆன்மாவானது தூய்மையாகின்றது. ஆன்மா தூய்மையான பின்பாக அந்த சாதகர் அந்த ஆன்மாவை அவர் காண்கின்றார். இதுதான் அந்த பாடலுடைய கருத்து.